Hello guys, வணக்கம். Welcome to the Netaji Cut. Post match review of SRH vs RR match. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச். ஆக்சுவலி ஃப்ரம் த பிகினிங்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். டாஸ் பிளேயிங் லெவன்லேருந்து. பிகாஸ் அங்கேருந்து இந்த மேட்ச் வந்து ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டராக தான் இருந்துச்சு. ஏன் சொல்கிறேன்னா, ஆர்ஆர் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவனில் ஷிம்ரான் வெயிட்மயர் கிடையாது. டானோவன் ஃபெரேரா வந்தார். அது ஒரு சர்ப்ரைஸ். பிகாஸ் ஷிம்ரான் வெயிட்மயர் ரீடைன்டு பிளேயர், எப்படி டானோவன் ஃபெரேரா உள்ள வந்தாருங்கிறது தட்ஸ் அ சர்ப்ரைஸ் திங். ஆனால் அது ஒர்க்கும் ஆச்சு. அண்ட் இங்கேயுமே எப்படின்னா, எஸ்ஆர்ஹெச் சைடில் இஷான் கிஷன் ஒரு சரியான பிரேவ் கால். பிகாஸ் நம்ம ஃபர்ஸ்டே பேசியிருந்தோம், எஸ்ஆர்ஹெச் சைடில் வந்து ஒரு லீடர் இல்லை பவுலரில், அது ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க, அது நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படி இருக்கும்போது 2 டெபியூட்டன்ஸை கொண்டு வரதுங்கிறது இட்ஸ் அ பிரேவ் கால். பிரஃபுல் ஹிங்கே அண்ட் தென் ஷாக்கிப் ஹுசைன், இவங்க 2 பேருமே கொண்டு வந்தாங்க. எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, அப்போ பவுலிங் ஆர்டர் எப்படியோ போயிட்டு போகுது, அது எனக்கு ப்ராப்ளமே இல்லை. பேட்டிங் ஆர்டர் ஐம் கோயிங் டு ப்ரிப்பேர் மை ஓன் ஆர்சனல் அப்படின்ற மாதிரி இஷான் கிஷன் பிளான் பண்ணியிருக்காரு. பேட்டிங் ஆர்டரில் நான் வச்சு பழக்க போகிறேன், இதுதான் இன்னைக்கு பேட்டர்ன் அப்படின்ற மாதிரி. விக்கெட்டும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. பிச்சுமே வந்து ஒரு ஃபிளாட் ட்ராக் தான். ஸோ அந்த மாதிரி எல்லாமே ப்ராப்பராக இருந்துச்சு அவங்க பிளான் பண்ணபடி அப்படின்னு தான் நினச்சேன். ஃபர்ஸ்ட் பாலே அபிஷேக் சர்மா அவுட். ஓகே, ஸ்டார்டிங்லேயே முடிஞ்சிச்சுன்னு நினைக்கும் போது தான் இஷான் கிஷன் வந்தார். இஷான் கிஷன் ஒரு சரியான நாக் அடித்தார். அடித்ததுக்கப்புறம் அவருக்கும் டிராவிஸ் ஹெட்டுக்கும் ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆச்சு. அடுத்து டிராவிஸ் ஹெட் அவுட் ஆனார். அதுக்கடுத்து உள்ளே வந்தது வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கடுத்து உள்ளே வந்தார் கிளாசன் இன்னைக்கு ஹி வாஸ் கம்ப்ளீட்லி குட். பிகாஸ் அந்த வி ஷேப்பில் அடிக்கிறது அண்ட் ஓல்டு கிளாஸ்ன்னு பார்த்தோம், அந்த ஸ்ட்ரைக் ரேட்னு அந்த அளவுக்கு வரல. பட் ஸ்டில் அவருடைய ஒர்க்கை கிளியராக பண்ணார் இஷான் கிஷன் கூட சேர்ந்து. அண்ட் இஷான் கிஷன் அவுட் ஆனதுக்கு அப்புறமே கூட சலீல் ஓரா வந்த போதும் சரி, நிதிஷ்குமார் ரெட்டி வந்த போதும் சரி, எல்லாமே நீட்டாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஆர்ஆர் டீம்ல இருந்து சந்தீப் சர்மா தான் அவங்கள த்ரெட்னிங் பண்ணிட்டு இருந்தார். ஜோஃப்ரா ஆர்ச்சரோட ஓவரையுமே கிளாஸ் அடிச்சார். ஆனால் சந்தீப் சர்மா ஓவர் மட்டும் அவங்களால பிக் பண்ண முடியல. ஆனால் நிதிஷ்குமார் ரெட்டி வந்து பிக் பண்ணார். ஒரே ஓவரில் 22 ரன் கம்ஃபர்டபுளாக அடித்தார் சந்தீப் சர்மாவை. அந்த ஓவரில் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, நிதிஷ்குமார் ரெட்டி எப்படி இந்த அளவுக்கு ஆடி நான் பார்த்ததே இல்லை ஆக்சுவலாக. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. யாருடா இந்த மனுஷன் இப்படி அடிக்கிறானே, இத்தனை நாள் இவன் எங்கடா போனான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரியான ஷாட்டு. அப்படி இப்படியே போயிட்டு இருந்துச்சு மேட்ச். ஒரு நீட்டாக ஒரு நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இப்படி டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும்போது லாஸ்ட் ஓவர் தேஷ்பாண்டே வந்துட்டு போடுறாரு. எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, இன்னும் சிஎஸ்கேல இருக்கும்போதுலாம் இவன் இப்படி போட மாட்டேன்றான், ஆனால் இங்கே வந்து இப்படி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட் ஓவரில் ஹிஸ் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இஸ் ரியலி குட். பட் நிறைய வைடு அண்ட் இது இப்போ நிறைய டீம் வந்து டெம்ப்ளேட்டாக போயிட்டு இருக்கு, நிறைய வைடு போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் தே ஆர் ட்ரைங் ஃபார் வைட் லென்த் டெலிவரி. பட் பேட்ஸ்மேனும் வந்து ஒரு க்ரீஸ்க்கு முன்னாடி வெளில வந்து நிற்கிறது, க்ரீஸ்க்கு கொஞ்சம் பேட்ஸ்மேன் வந்து ஸ்டெம்ஸை தாண்டி நவுந்து நிற்கும் போது அந்த பால் வைட் லைன் கேட்கும் போது நிறைய வைடு இப்போ வாங்குறாங்க பவுலர்ஸ் டெத் ஓவர்ஸில். இது நீங்கள் லாஸ்ட் மேட்ச்லையும் பார்த்துருக்கலாம், அதாவது எம்ஐ vs ஆர்சிபி மேட்ச்லையும் பார்த்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கண்ட்ரீஸாக நடக்குது. இந்த விஷயம் இன்றைக்குமே நடந்துச்சு. பட் ஸ்டில் கரெக்டாக போட்ட பாலில் தேஷ்பாண்டே ப்ராப்பராக தான் பண்ணியிருந்தாரு. அப்பார்ட் ஃப்ரம் ஒரு பால் போச்சு, அதாவது ஒரு பால் பவுண்டரி போச்சு, அதை தவிர மற்ற எல்லா பாலுமே ஹி வாஸ் கம்ப்ளீட்லி குட் தான் நான் சொல்லுவேன். அப்படியே பாதி மேட்ச் முடிஞ்சுது. இப்போ 216 ரன்ஸ் டார்கெட்டாக 216 ரன்ஸ் அடிச்சாங்க, 217 டார்கெட்டை செட் பண்ணாங்க. அப்படி பார்க்கும்போது ஓப்பனிங்கே பேசுவாங்க, இது எனக்கும் என் தம்பிக்குமே 10,000 அப்படின்னு சொல்லிட்டு யசஸ்வி ஜெய்ஸ்வால் பேசுவார்னு நினைச்சேன். ஆனால் என்னன்னா, அங்கே தான் நடந்துச்சு ஒரு சர்ப்ரைஸ். பிரஃபுல் ஹிங்கே அவர் வரும்போது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஓவரே பிரஃபுல் ஹிங்கே கொடுக்குறாங்களே அப்படின்னு ஒரு தாட்டு, ஃபர்ஸ்ட் பாலே பிரஃபுல் ஹிங்கே கொடுக்குறாங்களேன்னு ஒரு தாட் வந்துச்சு. போட்டாரு. ஃபர்ஸ்ட் பால் டாட்டு, சிங்கிள், அடுத்த பால் விக்கெட்டு. அந்த மாதிரி அவர் பாட்டில் ஃபர்ஸ்ட் ஓவரில் 3 விக்கெட் கழட்டி கொடுத்துறாரு. 3 பேருமே டக் அவுட். அதுதான் அங்கே ஹைலைட். ஒரு பால் டாட், ஒரு பால் விக்கெட், ஒரு பால் டாட், ஒரு பால் விக்கெட். அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் மாதிரி அழகாக ஃபாலோ ஆச்சு. ஆனால் வைபவ் சூரியவன்ஷி மட்டும் ஃபர்ஸ்ட் பாலே அவுட். அந்த மாதிரி பண்ணும்போது இட் இஸ் கம்ப்ளீட்லி கேம் சேஞ்சிங் மொமெண்ட். இது மேலே என்ன கேம் சேஞ்சிங் மொமெண்ட் இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே 3 விக்கெட் அண்ட் தேர் பெஸ்ட் 3 காட் அவுட். அண்ட் தென் அடுத்து ஷக்கீப் ஹுசைன், சரி இந்த பையன் தான் அப்படின்னு பார்த்தா அடுத்த பையன் அவனும் அதே மாதிரி தான். இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கொஞ்சம் ஓவர் வரைக்கும் பார்க்கும்போது எனக்கு வந்து எப்படி தோணுச்சுன்னா, பிரஃபுல் இங்கே சூப்பராக போட்டுட்டு இருக்காருன்னு இருந்துச்சு. ஷக்கீப் ஹுசைன் அடுத்து போடுறத பார்க்கும்போது அவர் இன்னும் பயங்கரமாக போட்டுட்டு இருக்காரு. பிகாஸ் ஹிஸ் எக்கனாமி இஸ் லெஸ் தென் பிரஃபுல் இங்கே. நம்ம சொல்லலாம் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் அண்ட் தென் லோவர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் தான் அவர் விக்கெட் எடுத்திருந்தாரு அப்படின்னு சொல்லலாம், பவுலர்ஸ் தான் எடுத்தாருன்னு சொல்லலாம். ஆனால் அந்த பவுலிங் நீங்கள் வந்து டானோவன் ஃபெரேராக்கு எடுத்த விக்கெட்டை பார்க்கணும். தட் இஸ் ரியலி குட் பால். அதுதான் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு பர்சனலி எனக்கு. இதனால நான் ஷக்கீப் ஹுசைனுக்கு அந்த இம்ப்ரெஸ் ஆனன்னு சொல்ல வரேன். பிகாஸ் ஆஃப் த டானோவன் ஃபெரேரா பால் அண்ட் ஆல்சோ அவர் தான் ஒரு த்ரெட் கொடுத்துட்டு இருந்தார் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு. அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதுக்கெல்லாம் நடுவில் ஆர்சிபி ஃபேன்ஸுமே நடுவில் நிறைய மீம்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதாவது 49க்குள்ள மட்டும் அவுட் ஆகிடு, இதுக்கு நடுவில் ஆர்சிபி ஃபேன்ஸ் ஒரு மீம்ஸ் வேறு போயிட்டு இருந்துச்சு. 49க்குள்ள அவுட் ஆகிடு, இதுக்கு மேலே நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சிஎஸ்கே ஃபேன்ஸ், எம்ஐ ஃபேன்ஸ் இவங்கெல்லாம் ஒரு பக்கம் கலாய்ச்சிட்டு இட் வாஸ் குட். ஆக்சுவலி இந்த பேண்டர்ஸ்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அதான் துஷார் தேஷ்பாண்டே 10 பால் 25 ரன் அடிக்கிறார். அப்படி பார்க்கும்போது ஹீ இஸ் ஆல்சோ பேட்டிங்கிறது இன்னைக்கு தான் எனக்கு தெரியும். அண்ட் அந்த ஷாட்ஸ் எல்லாமே ஸ்லாட்ல ஷாட்ஸை நீட்டாக அடிச்சார் துஷார் தேஷ்பாண்டே. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இட் இஸ் ரியலி குட் டு சி தட் டுடேஸ் மேட்ச். அண்ட் எஸ்பெஷலி நான் ரீசெண்டாக ப்ரீவியஸ் ரிவ்யூஸில் பேசியிருப்போம், யங்ஸ்டர்ஸ் வந்து பேட்ஸ்மேன்ஸாக வராங்க அண்ட் தே ஆர் ஸ்ட்ரைக்கிங் ரியலி குட். ஆனால் பவுலர்ஸ் அந்த மாதிரி வரது இல்லையே அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்த மேட்ச்சு பவுலர்ஸ் இப்படி நொறுக்கிட்டாங்க. ஐ ஃபெல்ட் ரியலி ஹாப்பி அபவுட் இட். அண்ட் இது பிடிச்சிருந்துச்சு. இது மேட்ச் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிகாஸ் இந்த மாதிரி மேட்ச், அதுவும் ஏன் இது பிடிச்சிருந்துச்சு நான் சொல்ல வரேன்னா, யோசிச்சு பார்க்கணும், அது பேட்டிங் ஃப்ரெண்ட்லி
பேட்டிங் ட்ராக், அதாவது ஒரு ஃபிளாட் ட்ராக், அங்கே அது ஒரு டெபியூட்டன் வந்து பவுலிங் பண்றாரு. அது எஸ்பெஷலி இஸ் a ரெட் பால் ஸ்பெஷலிஸ்ட், யாரு, பிரஃபுல் ஹிங்கே. அண்ட் when it is comes to ஷகிப் ஹுசைன், அவர் சையத் முஸ்டக் அலியில நல்லா பவுலிங் போட்டிருக்காரு. ஸோ அது நம்ம அப்படி சொன்னா கூட இது டொமஸ்டிக் தானே, இது வந்து ஐபிஎல், இது டிஃப்ரெண்ட் கேம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தே ஹவ் ப்ரூவ்ட் இட். அப்படி பார்க்கும்போது தான் நம்ம இந்தியன் டீம்ல வந்து நம்ம இந்தியன் பிளேயர்ஸ்க்கு வந்து தே ஹேவ் தட், அந்த நெஞ்சில் மஞ்சா சோறு இருக்குன்ற மாதிரி தே ஹேவ் தட் பொட்டன்ஷியல் அந்த பவுலிங்ல வந்து. அண்ட் தே டுக் தெம் ஆன். இதை பார்க்கும்போது தான் எனக்கு என்ன தோணுதுன்னா, நாளைக்கு சிஎஸ்கே vs கேகேஆர் மேட்ச்ல ராமகிருஷ்ணா கோஷ்க்கு ஏன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடாது? பிகாஸ் கலீல் அகமது வந்து இந்த மாதிரி ஆல்ரெடி கேட்ச் ட்ராப் பண்றாரு. அண்ட் ஆல்சோ இஸ் கோயிங் எக்ஸ்பென்சிவ். நான் ராங்கா சொல்லலை, கலீல் அகமது இஸ் குட், நான் இல்லைன்னு சொல்ல. பட் வை நாட் கிவிங் அ சான்ஸ்? அண்ட் ஆல்சோ அவங்க கொடுக்க மாட்டாங்க பிகாஸ் பிளேயிங் லைன் செட் ஆயிடுச்சு. தே டோன்ட் வாண்ட் டு சேஞ்ச். யா, தட்ஸ் அ ஃபைன் திங் ஆல்சோ, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஏன் இந்த மாதிரி ஒரு டெபியூட்டன் பவுலர்ஸ், ஒரு ஃபாஸ்ட் பவுலர் எஸ்பெஷலி, அவங்க வந்து அந்த பேசர்ஸ் வந்து விக்கெட் எடுக்கிறாங்கன்னு பார்க்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே திங் சிஎஸ்கேல நடக்கணும் அப்படின்ட்டு ஒரு திங்கிங். தட்ஸ் இட். அண்ட் இஃப் யூ திங்க் வேற எந்த டீம்ல இந்த மாதிரி நடந்திருக்கு அண்ட் விச் சர்ப்ரைஸ்ட் யூ, அண்ட் இதுல என்ன டர்னிங் பாயிண்ட் உங்களுக்கு பட்டுச்சு இந்த மேட்ச்ல, ப்ளீஸ் ட்ராப் இட் இன் த கமெண்ட்ஸ். என்னோட டர்னிங் பாயிண்ட் இந்த மேட்ச்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரஃபுல் ஹிங்கேவோட ஃபர்ஸ்ட் ஓவர் அண்ட் த மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் அண்ட் மேன் ஆஃப் தி மேட்ச் அவருக்கு தான் கொடுத்தாங்க. அண்ட் த மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் இஸ் ஹிம் ஒன்லி. அண்ட் இஷன் கிஷனோட கேப்டன்சி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, இட் இஸ் ரியலி குட். ஹி இஸ் டூ குட் ஃபார் திஸ். பிகாஸ் நான் பேட்டிங் நல்லா பண்றாரு அப்படிங்கிறத வச்சு சொல்லலை, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறாரு, அந்த விஷயம் ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலி பார்க்க. தட்ஸ் அ கிரேட் திங் டு சி. ஈவன் ஹீ இஸ் இன் த ஃபீல்டிங், கீப்பிங்கே கூட பார்த்தோம்னா சலீலர் பண்ண விட்டாரு. அண்ட் யா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் வேர்ல்டு கப்ல கூட அவரோட கீப்பிங் வந்து கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் அடி வாங்குச்சு. அண்ட் அதனால விட்டாரான்னு கேட்டால் எனக்கு தெரியல. அண்ட் ஆஸ் அ கேப்டனா ஒரு விக்கெட் கீப்பர் சலீலர் அப்படி கொடுக்கும்போது இட் வில் பூஸ்ட் ஹிஸ் கான்ஃபிடன்ஸ் ஆஸ் வெல். தட் இஸ் அ குட் திங் ஆஸ் அ கேப்டன் டு டூ. Yeah, that's what actually the review is. இந்த ஏதாவது பாயிண்ட் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா ப்ளீஸ் ட்ராப் இட் இன் த கமெண்ட்ஸ் அண்ட் ஷேர் யுவர் ஃபீட்பேக் ஆஸ் வெல். என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த மாதிரி பேசணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் ட்ராப் இட் இன் த கமெண்ட்ஸ். டோன்ட் திங்க் எனி, யோசிக்கவே வேண்டாம். ஐ வில் ரிப்ளை டெஃபினெட்லி. அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ கைஸ். Cheers.